சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஒரே மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் தோன்றியிருக்கிறாங்க. டிடிவி தினகரனும் இபிஎஸும் கை குலுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் மனசு விட்டெல்லாம் மேடையில் பேசியிருக்காங்க. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் போல தோணுதே சார். எப்படி சொல்றீங்க? என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்? பிரம்மாண்டமான கூட்டணி உருவாக்கிட்டாங்களாமே. இல்லை, அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எக்ஸப்ட் இபிஎஸ் இன்க்ளூடிங் பிஜேபி, டிடிவி எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டு கூட ஓட்டு இல்லாதவங்க தான். குறிப்பாக தமாகன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் தேர்தலே போட்டிட்டு அது ஒரு ராஜ்யசபா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பார். அதே போல் இந்த ஜான் பாண்டியன் எத்தனை முறை போட்டி போட்டு தோல்வியை தழுவியவர். இது மாதிரி புரட்சி பாரதம், அப்புறம் இந்த வேலூரில் இருக்காருங்களே ஏசி சண்முகம், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் பெரிய பாப்புலர் லீடர்ஸ் கிடையாதுங்க. சும்மா தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக நேற்று அதுக்கும் 2 நாளைக்கு முன்னாலே பியூஷ் கோயல் அனுப்பிச்சி வச்சு அவர் இந்த புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி எல்லாரையும் கொண்டு பிடிச்சி வச்சு இன்றைக்கி மேடையில் ஒரு 30 பேரை காட்டுறாங்க தலைமை அப்படின்னு சொன்னால் தே டோன்ட் ரெப்ரசன்ட் ஆக்சுவலி தமிழ்நாடு. அதை விடுங்க. என்னை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருமா அப்படின்னு நான் யோசித்து கூட பார்க்கல. அவங்க சாதனை சொல்கிறாங்க, நீங்கள் சோதனை இல்லை. ரொம்ப அதிமுகவுடைய உண்மையான தொண்டன், எம்ஜிஆர் தொண்டன், ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டர்கள் இந்த மேடையை, இந்த கூட்டத்தை பார்த்தாங்கன்னா எப்படி இருந்த நம்ம கட்சியை எடப்பாடி இப்படி ஆகிட்டாருன்னு உள்ளபடியே வருத்தப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரதமர் ஃபோட்டோ, சைடில் கொஞ்சம் சின்னதாக எடப்பாடி, நடுவில் நேற்று தான் தலைவரானார் நிபின், பாஜக தலை, அவரது கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்ற தலைங்கள்லாம் தவுளுண்டாக போட்டு வச்சுட்டு இதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படமே இல்லாமல் அதிமுக தலைமை தாங்குகிற ஒரு கூட்டணியினுடைய முதல் பிரச்சாரம் நடத்துதுன்னா அது என்னால் ஒன்று இது பிஜேபி மீட்டிங்னு சொல்லிக்கிட்டோம். இவங்க தேசிய ஜனநாயக முன்னணினா அதுக்கு தலைமை தாங்குவது அதிமுகன்றாங்க. அதிமுகவின் அதாவது ஃபவுண்டிங் லீடர்ஸே காணாம. அப்போ இது அவுட் அண்ட் அவுட் பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்ய தொடங்கிவிட்டது, செய்து கொண்டிருக்கிறது. திமுக சொல்லுவாங்க இல்லையா, அது முடிஞ்சது, பிஜேபி அதை காலி பண்ணுதுன்னு. அது உண்மை போல தானே இன்றைக்கி மதுராந்தகம் கூட்டத்தில் அதை பார்த்தாலே தெரியுதுங்களே. அதனால் பிரதமர் கூட நான் பேசும்போது கவனித்தேன், அவர் கூட பாஜக தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில்னு பேசுகிறாரு. தப்பி தவறி கூட அதிமுக எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும் பேசலையே. அப்போ இது அதிமுக ஆட்கள், தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் தாவேகா பக்கம் பாருங்கள். தாவேகா கொள்கை தலைவர்கள் 5 பேரில் எம்ஜிஆர் அண்ணா கிடையாதுங்க. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆரை அவங்க புகழ்ந்து பேசுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்தா தீய சக்தின்னு அவங்க சொன்ன பிறகு தான் இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 4.25 வருஷமாக எடப்பாடி வாயே திறக்கலைங்க. அதனால் தாவேகா பக்கம் அதிமுக தொண்டர்கள், வாக்காளர்கள் திரள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு இந்த கூட்டத்தை பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு, அதிமுக எப்படி ஒரு அடிமை மாதிரி, அதாவது அதுதான் தலைமை தாங்குது. ஆனால் அந்த மாநாட்டில், அந்த மேடையில் எல்லாம் தலைமை தாங்குற மாதிரி இல்லை. இல்லை சார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? விஜயாவது எம்ஜிஆர் ஃபோட்டோவை மாநாட்டில் பயன்படுத்தினார், எடப்பாடியார் ஒரு வாழும் எம்ஜிஆராக இருக்கார், 2ஆம் ஜெயலலிதாவாக இருக்காருன்னு அவங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன பேனரில் வேறு தனியாக போட்டு தான் அவங்க அதை நிரூபிக்கணுமா? நீங்கள் எடப்பாடியை கிண்டல் பண்ணுறது இருந்தால் நேராக கிண்டல் பண்ணிடுங்க. அவர் வாழும் எம்ஜிஆர், அப்புறம் இப்போ இந்த உதயநிதியை ஒரு ஆள் சொன்னார்ல, வாழும் பெரியார்னு, ஏவா வேலு, அந்த மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியது தான். பெரியார் மேலே, எம்ஜிஆர் மேலே, அண்ணா மேலே கோபம் இருந்தால் நேராக திட்டிடுங்க. அவங்களெல்லாம் எடப்பாடிக்கு இணையாக சொல்கிறதெல்லாம் எளிய மனிதர், விவசாய பின்புலத்திலிருந்து வந்தவர். இல்லை, எளிய மனிதருங்க. அதாவது அரசியலில் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும்.
இப்போ எளிய மனிதர் எளிய மனிதர்னு தான் கேஜ்ரிவால் சொல்லிட்டு இருந்தான், ஆம் ஆத்மினாரு. கடைசியில் என்னாச்சு பாருங்க, ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து அவங்களே ஊழல் குற்றச்சாட்டில் வந்து ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. அதனால் அரசியலில் வந்துங்க இதெல்லாம் எடுபடாதுங்க. நான் எளிய மனிதர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், நான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அதெல்லாம் நீ மக்களுக்கு என்ன செஞ்ச உன் ஆட்சி காலத்தில், அதை தான் ஜனங்க பார்ப்பாங்க. அதனால் வந்து எனக்கு என்னவோ இந்த மதுராந்தகம் கூட்டம் ஃபர்தராக ஏடிஎம்கேவுடைய அந்த தொண்டர்களை காயப்படுத்துது, தொண்டர்களை வந்துட்டு ரொம்ப சிறுமைப்படுத்துறதா தான் பார்க்குறேன். பாஜக வந்து காசு கொடுத்து சூன்யம் வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். சார் அப்படி பார்த்தா இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, அவரை துரோகின்னு சொன்னார், அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கில் தொங்கிடலான்னு சொன்னார். அப்படிப்பட்ட தினகரனை இன்னைக்கு அதே மேடையில் ஏற்றி அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம், எங்களுடைய ஒரே குறிக்கோள் தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுன்னு பேச வச்சிருக்காருன்னா எடப்பாடியை சாதாரணமாக எடப்பட முடியுமா? எடப்பாடி பேச வைக்கல, தப்பாக சொல்லாதீங்க. அதை வந்து அமித்ஷா தான் பேச வச்சிருக்காரு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். அவருக்கு 2 ஆப்ஷன் இருந்ததுங்க. டிடிவிக்கு 2 ஆப்ஷன் இருந்ததுங்க. ஒன்று விஜய் கிட்ட போகிறது, விஜய் தலைமையிலான கூட்டணியில் போய் எப்படியாவது சேர்ந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் பொதுவெளியில். ஆனால் விஜய் வந்து அவரை இன்னும் சீண்டவே இல்லைங்க. காரணம் என்னென்னா இவருடைய பாஸ்ட், இவருடைய பேக்ரவுண்டு. இவர் பேக்ரவுண்டு வந்து ரொம்ப களங்கம் நிறைந்ததாகவும் கரை படிந்ததாகவும் இருக்குது. அப்போ அவர் வந்து மாதக்கணக்கில் பேசினார் விஜயை பற்றி, தூக்கி விஜய் தான் வந்து ஒரு மாற்று அணி, வெற்றி அணிலாம் சொன்னார். பட் விஜய் அவர்கிட்டவே சேர்க்கலை. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற அந்த இமேஜ் க்ளீன், மிஸ்டர் க்ளீன் இமேஜ் வந்து இவங்கள மாதிரி ஆள்லாம் சேர்த்தா முடிஞ்சு போயிடும். அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் அந்த பக்கமே திரும்பலை. ஸோ அவர் கண்டுக்கல விஜய். இன்னொரு பக்கம் அமித்ஷா ரொம்ப கண்டுக்கிறாரு. எப்படின்னா ஃபெரா கேஸ் ஒன்று இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் வயலேஷன் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தேர்தல் ஆணையத்துக்கே அங்கே இருக்கிறவங்களுக்கே சின்னம் ஒதுக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்து ஏற்கனவே திகாருக்கெல்லாம் போயிட்டு வந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது இல்லாத இந்த சிங்கப்பூரில் ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய சொத்து குவிப்பு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ அமித்ஷாவை பொறுத்தவரையில், மோடியை பொறுத்தவரையில் அவங்கள எதிர்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போது கொஞ்சம் அப்படி இண்டிகேட் பண்ணாங்கன்னா என்ன ஃபைல்லாம் எடுக்கணுமா அப்படின்னாலே அவர் இப்போ பாருங்கள், டிடிவி நீங்கள் சொன்னதெல்லாம் பேசினார். ரொம்ப நாளைக்கு முன்னால் இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னால் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். இப்போ இந்த 2 நாளில் என்ன நடந்தது, திடீர்னு ஒரு மோன நிலைக்காய் ஞானி மாதிரி ஆயிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்றாரு. அடுத்தது வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது இவருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இந்த போதி மரத்தடியில் புத்தர் உட்காந்து ஞானோதயம் வந்தது அந்த மாதிரி வந்துன்னா இது அமித்ஷா கொடுத்த மருந்து தான். அமித்ஷா வந்து கொடுத்த மிரட்டல் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தவிர இது வந்து மனசால பேசி இதெல்லாம் மேடை பேச்சுங்க. என் இனிய நண்பர் அவர் ஆட்சிக்கு வரணும் அதெல்லாம் கத்தி இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால அரசியலில் வந்துங்க சார் அது மட்டும் இல்லை சார். இப்போ அண்ணாமலை என்னென்னலாம் பேசினார், எடப்பாடி பழனிசாமி தலைமையை என்ன பேசினார், அவருக்கு ஆளுமையை பற்றி என்ன கேள்வி எழுப்பினாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அண்ணாமலையும் இன்னைக்கு எடப்பாடி உட்காந்துருக்க ரோலில் இப்படி உட்காந்துருக்காரு சார் அமைதியாக. வேற வழி அது எடப்பாடியோட ஆளுமை இல்லையா? அது இல்லை, எடப்பாடியோடைய ஆளுமை இல்லைங்க. பாஜக அந்த கட்சியை விட்டு அவங்க வெளியே போக முடியாது. பாஜக வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஏகப்பட்ட வதந்திகள் வந்தது. ஏன் ஆரம்பிக்கலைன்னா அவர் சொத்து சேர்த்துருக்காரு பாருங்க, எந்த பதவியும் இல்லாமல் 1000 கோடிக்கு மேலே சேர்த்துருக்கிறாரு. அதனால் வந்து அமித்ஷா கூப்பிட்டு அவரை வந்து ஃபுல் டோஸ் விட்டு தான் அமைதியாக்கி அமைச்சிருக்காங்க. அதனால் என்னை கேட்டால் அமித்ஷா தான் எடப்பாடியை பயன்படுத்தி அண்ணாமலையை காலி பண்ணிட்டார்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி நீ இருந்தால் வரமாட்டேன்றார் சொல்லி சும்மா, ஆனால் அவங்களுக்கு இவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவருடைய ஊழல், இவருடைய சொத்து குவிப்பு, இவர் மேலே இருந்த கம்ப்ளைண்ட்ஸு, தமிழ்நாடு பாஜக, நல்லா எடப்பாடியை பயன்படுத்தி பண்ணிட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், அண்ணாமலையே மாற்றின எடப்பாடியால் ஏன் டிடிவியை வந்து தடுக்க முடியல? நான் கேட்குறேன். அவ்வளோ பவர்ஃபுல்லுன்றீங்க. ஓகே,
இதெல்லாம் அமித்ஷா வேலைங்க. அமித்ஷா நினைச்சா ஒரு ஆளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவார். அதனால் அவங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால தானே தவிர இது ஏதோ எடப்பாடிக்கு கிடைச்ச வெற்றிலாம் இல்லை. இந்த கூட்டணியே தேர்தல் முடிகிற வரைக்குமே இது வந்து எடப்பாடி கையில் சும்மா பேருக்காவது சொல்லிகிட்டு இருப்பாங்களா, இல்லை இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒதுக்குன மாதிரி அடுத்த மீட்டிங்கில் எடப்பாடி படத்தை எடுத்துகிட்டு நயினார் நாகேந்திரன் படத்தை போட்டுருவாங்களா? ஏன்னா பாஜகவினுடைய வரலாறு அதனுடைய இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், மும்பை கார்ப்பரேஷனை ஒரு 30 வருஷம் கழிச்சு பாஜக பிடிச்சிடுச்சு. ஆக்சுவலாக மராத்தியர்கள், சிவசேனாக்காரர்கள், தாக்கரேக்கள் வந்து 30 வருஷமாக அந்த பம்பாய் கார்ப்பரேஷனை கையில் வச்சுருந்தாங்க. அந்த கட்சியை உடைச்சி 2ஆக்கி 3ஆக்கி பொழந்து கடைசியில் இன்றைக்கி வந்து அந்த கார்ப்பரேஷனில் பாஜக வந்து தோழமை போல் வந்து அழகாக பேசி தான் உங்களை காலி பண்ணுவாங்க. அது எல்லா மாநிலத்திலும் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதிமுகவின் எதிர்காலம் பற்றி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அச்சமாக இருக்குது. நீங்கள் என்னவோ எடப்பாடி சாதிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுக சீன்லேயே இல்லை, போட்டி டிவிகேக்கும் தான், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதான் எப்படி சார்? சார் கொஞ்சமாவது நம்ம நியாயமாக பேச வேணாமா? இல்லை, அதாவதுங்க, த மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் இன் தமிழ்நாடு இஸ் நரேந்திர மோடிங்க. த மோஸ்ட் லவபிள் பர்சன் இஸ் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எடுத்த எல்லா சர்வேலையும் இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், இவர் பிஜேபியில் இருக்கலாம், அவர் காங்கிரஸில் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் மீதும் ராகுல் காந்தி மீதும் தீராத அன்பும் நேசமும் பாசமும் இருக்குது. என்ன காரணம் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அவங்க ஆட்சியிலே 58 வருஷமாக இருந்ததில்லை, புரியுதுங்களா? மத்தியிலும் ஒரு 11 வருஷமாக ஆட்சியில் இல்லை. அதுக்கு என்ன ரீசன்லாம் சொல்ல முடியாது. ஜனங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குது. அதே போல் பாஜக 11 வருஷம் ஆட்சியில் இருக்குது, பணத்தை செலவழிக்குது, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுது. எல்லா தொலைக்காட்சியிலையும் யாராவது ஒரு ஆள் டிபேட்டில் வலதுசாரின்னு உட்காந்துக்கிறான், பாஜகன்னு உட்காந்துருப்பான், அப்புறம் வலதுசாரின்னு ஒரு ஆள் உட்காருவான். 10 வருஷமாக இந்த கதை தான் நடக்குது. ஆனாலும் இந்த மக்களுக்கு பாஜக மேலே ஒரு இனம் தெரியாத எதிர்ப்பு, அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிறது தான், தமிழ்நாட்டு மக்கள் வந்துங்க மத நல்லிணக்கத்தில் ஊறி வளர்ந்தவங்க. எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மதத்தின் பெயரால் சண்டை மூட்டி விடுறது, மதங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்துறது, மதங்களின் பெயரால் கொள்ளைகள் நடத்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு பிடிக்காது. அதனால்தான் பாஜகவுக்கு வந்து எப்பவுமே வந்து தமிழ் மக்கள் வந்து எதிர்ப்பு தான் காட்டுவாங்க. ஸோ தனியாக நின்று இருந்தார்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ 1% அதிகமாச்சு அவருக்கு ஓட்டு. அதே மாதிரி எடப்பாடி சட்டமன்றத்திலையும் பாஜகவோட சேராமல் இருந்தார்னா ரியலி அது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருக்கும். இல்லை சார், இவங்களோட போய் சேர்ந்ததால் அவருக்கு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அவர் பலவீனம் ஆயிட்டாருங்க. இப்போ இன்னைக்கு என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பெருசோ சின்னதோ, அவங்க வாக்கு வங்கி அதிகமோ குறைவோ, ஒரு மக்களுடைய எண்ண ஓட்டத்தை கவனித்து பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இந்த கூட்டணியும் திமுக மாதிரி நிறைய கட்சிகள் வந்துட்டாங்க, பலமாக இருக்குது, விஜய் வெளியிலையும் வரல, அவர் எதுவும் அரசியல் பண்ணுற மாதிரியும் தெரியல, அப்படி இருக்கும்போது இந்த முறையும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடாதா மக்களுக்கு? இல்லை, அது உங்கள் மைண்ட் செட்டாக இருக்கலாம். விஜய் வெளியே வரல, விஜய் அரசியலே பண்ணலன்னா, நேற்று பாருங்கள் அந்த கட்சி எந்த அளவுக்கு உயிர் துடிப்போடு உயிர்ப்போடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்னம் அறிவித்து இன்னும் 24 மணி நேரம் கூட இப்போ தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சின்னத்தை உலகத்தின் எல்லா மூலை முடுக்கும் கொண்டு போயிட்டாங்க. நேற்று அந்த சின்னம் அறிவித்து 1 மணி நேரம் கூட இருக்காதுங்க, பதாகைகள், பேனர்ஸு, போஸ்டர்ஸு, விசில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கேயோ பார்த்தேன், லட்டு கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த செய்தியை அப்போது தாவேகா கிட்ட இருக்கிறது வந்துங்க இளைஞர் படைங்க, திமுக அதிமுக கிட்ட இருக்கிறது வந்துங்க கமிட்டட் சீனியர் களைத்து போன படை, டயர்டு. இது வந்து துடிக்குது, அதாவது ஓடுற பாம்பை கையில் பிடிக்கிற வீரம் துணிச்சல் இருக்குது. அதனால் அவங்க வந்து ஃபீல்டு லெவலில் அப்படியே சும்மா காளைகள் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க.
திமுக அதிமுகவில் அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பும் போதாது, அந்த துணிச்சல், அந்த இளைஞர்களுக்கே உண்டான பாய்ச்சல் அதெல்லாம் கிடையாதுங்க. பணத்தை நம்பி இருக்காங்க ரெண்டு கட்சியும், அதிமுக. களத்தில் சமாளிக்க முடியுமா சார்? ரெண்டு கட்சிகளும் பெரிய ஜாம்பவான்கள், எவ்வளோ பெரிய தலைகள்லாம் இருக்குன்னு தெரியும். இல்லை, களம்ன்றீங்களே, எம்ஜிஆர் எப்படி சமாளித்தார்? எம்ஜிஆர் வந்துங்க இதே மாதிரி எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்க தான் அவருக்கு பேக் போனாக வந்துச்சு 77. எம்ஜிஆர் பண்ணாரு செஞ்சார் சார். விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு இருக்கிற இளைஞர் பட்டாலும் இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த பக்கம் ஒரு 50%, இந்த பக்கம் ஒரு 50%ங்கிற மாதிரி பிரிஞ்சு நிற்கிறாங்க. இடையில வர ஒரு புது கட்சி, எந்த ஒரு அனுபவமும் இல்லை, இவங்களுடைய வியூகங்களும் இவங்களுடைய பிரச்சாரமும், அதை எப்படி சமாளிக்கும் இந்த கட்சி? அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் தொழில்நுட்பம் இல்லை, அறிவியல் இவ்வளோ முன்னேற்றம் இல்லை, ஊடகங்களுக்கு இந்த முக்கியத்துவம் இல்லை, சமூக ஊடகம் இல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இங்கே எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத பல விஷயங்கள் இன்னைக்கு இருப்பது தான், அதுவும் சக்தியாக இருப்பது தான் இன்னைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய இது. காலையில் கூட ஒருத்தர்கிட்ட பேசிக்கும்போது நான் சொன்னேன், விஜய் வந்து கடைசியாக பரப்புரை செய்தது ஈரோட்டில். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, முடங்கி கிடக்கிறார அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் முடங்கலைங்க, அவர் பிரச்சாரத்தை முடக்குறாங்க. அதையும் நம்ம பேசணும் இல்லை? எல்லாருக்கும் மாநாடு நடத்துறதுக்கு பிரேமலதா, அப்புறம் நம்ம கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி உள்பட மாநாடுகள் நடத்துகிறாங்க. இளைஞரணி அது பாட்டுன்னு திருவண்ணாமலையில் மாநாடு, மகளிர் அணி பல்லடத்தில் நடத்திட்டு இப்போ தஞ்சாவூரில் இடம் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த மாநாடுக்கு. பார்க்கணும்ல சார், அதுக்கான வேலையாவது இவங்க செய்யணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, சேலத்தில் இவங்க டிசம்பர் 30க்கு அனுமதி கேட்டாங்க. எப்போ? டிசம்பர் 15-20 கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம 40 நாள் ஆச்சு, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போக முடியாதுங்க எல்லாத்துக்கும். அப்போ திட்டமிட்டு ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், ஆளுங்கட்சி, காவல்துறை அவர் வந்து பிரச்சாரம் போகக்கூடாதுன்றாங்க. சரி, அது வேறு சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வந்து பிரச்சாரம் போகலையே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்க. மற்றவர்கள் பிரச்சாரத்துக்கும் அவருடைய பிரச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவர்கள் பிரச்சாரம் பண்ணால் அந்த மீட்டிங்கை கேட்பாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரும். ஆனால் விஜய் பிரச்சாரம் ஈரோட்டில் லட்சக்கணக்கான பேர்கிட்ட பேசினார். அது என்ன ஈரோடு பிரச்சாரமா? அது உலகம் பூரா பார்க்குறான், கோடிக்கணக்கான பேர். அங்கே தான் பேசினார், எங்கள் தொகுதிக்கு பேசலைன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு ஆடிட்டோரியத்தில் நம்ம சுங்குவார் சத்திரத்தில் பேசுகிறாரு. அது எவ்வளோ பெரிய பொருளாச்சு. அவர் சொன்ன சில விஷயங்கள், ரீல்ஸ் விட்டார் இல்லையா, தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முன்னோடியாக ஸ்கூட்டர் இருக்கணும், நிரந்தர வேலை இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும்னார் அவர், கொடுக்கணும்னு சொல்ல. ஆனால் அது எவ்வளோ பெரிய வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணிச்சு. அதனால் இன்றைக்கி விஞ்ஞான தொழில்நுட்பம் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அவர் வந்து ஒரு இடத்துல பேசினா போதுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்காங்க, ஆளுங்கட்சியாக வந்து கருணாநிதி இருக்கார். அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா 3-4 கூட்டம் தான் போடுறாங்க. சென்னையில் ஒரு கூட்டம், திருச்சியில், மதுரையில், கோயம்புத்தூரில் 4 கூட்டம் தாங்க. ஆட்சியே முடிஞ்சதுங்க. 15 கட்சி கூட்டணி வச்சுட்டு கலைஞர் தோத்தார், கலர் டிவி கொடுத்தும் தோத்தார். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் தலைவர்கள் போய் பேசுறது, அப்புறம் பிரச்சாரம் பண்ணுறது, மேடைகளில் முழக்கம் விடுவது, இது ஓட்டை கொண்டு வந்துடும்ன்றதெல்லாம் நான் நம்பலை. மக்களுக்கு மனசில் வந்து படணும், இந்த ஆட்சி ஒழியணும், இவர் வரணும்னு அது இருக்கணும். அந்த உணர்வு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துடுச்சுங்க. நான் எழுதி தரேங்க, திமுக அதிமுக காலங்காலமாக போட்டுட்டு இருந்த வாக்காளர்கள் பெரும்பகுதி இன்றைக்கி ஒரு மாற்றம் வேணும், விஜய் தான் அந்த மாற்றத்துக்கான பிரதிநிதின்னு மனசில் முடிவு பண்ணிட்டாங்க. இதை போய் அவர் போய் அவங்க ஊரில் பேசினா தான் போடுவாங்க, இல்லை அவங்க ஊரில் ஒரு கூட்டம் போட்டு கேட்டால் தான் அதெல்லாம் ஒன்று. இப்போ விஜய் தம்பி கட்சிக்கு என்ன சின்னம் கேட்டு போடுவாங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க விசில் கிடைச்சிச்சு, இது என்ன ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமா, இது அட்வான்டேஜ் தானே. சின்னங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில்லைங்க. இதே விசிலை வச்சுக்கிட்டு தானே நிறைய பேர் போட்டி போட்டாங்க, அவங்க கதியெலாம் என்னாச்சு?
அவங்க விசில் கிடைச்ச உடனே ஜெயிச்சிருவாங்கன்னா இப்போ உதயசூரியன் சின்னத்தில் தானே 9 முறை திமுக தோற்றுருக்குது. மொத்தம் 16 தடவை சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, 21ஓட சேர்த்து. 9 முறை தோற்றுருக்குதே, 5 முறை தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ அது பவர்ஃபுல் சிம்பிளா? அதே மாதிரி ரெட்டை இலையில் பல முறை தோற்று இருக்காங்களே ஜெயலலிதா இவங்கெல்லாம். அதனால் சின்னம் என்பது ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ் ஒன்றா சொல்லிக்கலாமே தவிர, மற்றபடி சின்னம் யாருக்கு ஓட்டு போடணும், அவர் சின்னம் என்னன்னு ஜனங்க தேடி போவாங்க. அது எந்த சின்னமாக இருக்கலாம், ரப்பர் பந்தாக கூட இருக்கலாம். அதனால் சின்னத்தை வச்சுக்கிட்டு அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நான் நினைக்கல, அவரும் நினைக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். பட் ஈஸியாக ஆக்சசபிள். அதாவது இப்போ விசில் எல்லாருக்கும் நேற்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா, திமுக அரசு பஸ்லாம் இனிமேல் விசில் கூடாது, பஸ்ஸர்னு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் விடியல் பயணத்துக்குன்னு இப்போ லேடிஸ் கூப்பிட்டுருக்கோம். ஒரு ஸ்டாப்பிங்லையும் கண்டக்டர் விசில் அடித்து விசிலை ஞாபகப்படுத்திகிட்டு இருப்பான்னு. அநேகமாக பஸ்லலாம் பஸ்ஸர் தான் பண்ணணும்னு கூட ஏதாவது ரூல் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே போத் பார்ட்டிஸ் ஆர் டெஸ்பரேட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா பாருங்கள், நேற்று ரிசைன் பண்ணியிருக்காரா, இன்னைக்கு காலையில் ரிசைன் பண்ணியிருக்கார் அமமுக துணை பொதுச் செயலாளர் மாணிக்க ராஜான்னு ஒருத்தர். உடனடியாக தரிசனம் ஸ்டாலின், அவர் ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருங்க. இது பரவாயில்ல, ஏதோ ஒரு இது விஜயின் முன்னாள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மேனேஜராக இருந்திருப்பான் போல. இது அந்தால கூப்பிட்டு வந்தோன்னு உட்கார வச்சுக்கிட்டு, அப்போது தே ஆர் வெரி டெஸ்பரேட். அவங்களுக்கு வெளியே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. விஜய் ஒரு பெரிய த்ரெட் ஆகிட்டாருங்க அவங்களுக்கு. இல்லை சார், இன்றைக்கி இந்த கூட்டணி உருவாயிருக்குல்ல, என்டிஏ கூட்டணி ஒரு மாசாக உருவாக்கி அவங்க காமிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது திமுக கூட்டணிக்கு நெருக்கடியா, இல்லை விஜய்க்கு நெருக்கடியா, இல்லை யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே இருக்காதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இது நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு தாங்க அது நெருக்கடி. ஏன்னா அவங்க அட்டாக் பூரா இப்போ பிரைம் மினிஸ்டர் பேசுனது கூட பாருங்கள். இது வரைக்கும் அவர் பேசுனத கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன். அவருடைய அட்டாக் பூரா பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்காவை அவங்களால டச் பண்ண முடியாதுங்க. அவங்க பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லை, எந்த ரீசனும் இல்லை. அதனால் இப்போ தாவேக்காவும் திமுகவும் தான் அட்டாக் பண்ண போகுது, பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஜகவில் இந்த கூட்டணியும் அவங்கள தான் அட்டாக் பண்ண போகிறாங்க. சீமானும் அதை தான் பண்ண போகிறாரு. ஆளும் கட்சியை தானே பண்ணி ஆகணும். அப்போ இதெல்லாம் திமுகவு தான் நெருக்கடியை உண்டாக்குங்க. தாவேக்காவுக்கு இதெல்லாம் நெருக்கடியே கிடையாதுங்க. அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. நான் ஒரு பாயிண்ட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன் பாஜகவை பற்றி இவர் வாய் திறக்க மாட்டேன்றாரு, ஏன் பாஜகவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட இது ஏன் எல்லாரும் கேட்குறாங்களே, ஏன் இவர் பேச மாட்டேன்றாருன்னு ஒரு யோசித்து பார்த்தேன். அதில் ஒரு நுட்பமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. என்னன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை பாஜகவை பற்றி பேசுகிறதுக்கு. ஓகே, அதுக்கு இன்னும் 3-4 வருஷம் இருக்குது. இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்லாம் மாநிலத்தில் பொலிட்டிக்கல் பிளேயர்ஸு, ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி, அதை தான் பேசணும். இல்லை மாநில தேர்தல்னு பார்த்தா கூடங்க, ரொம்ப நாள் வரைக்கும் நோட்டாவோட போட்டி போட்ட கட்சி தான் பாஜக. இட் இஸ் நாட் எ ரிலவெண்ட் ஃபேக்டர். டிஎம்கே அதன் தேவைகளுக்காக அது பம்ப் அடித்து பாஜக பூச்சாண்டி பெருசாக காட்டிகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி பாஜக நெவர் எ சீரியஸ் கண்டெண்டர் ஃபார் பவர். ஈவன் சீமானுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கூட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தனியாக கிடையாதுங்க. ஒரு 4 பேர் முதுகில் ஏறிக்கிட்டு எடப்பாடி கழுத்தை சுற்றிக்கிட்டு எதாவது பண்ணலாமா ஒழிய, ஆஸ் பிஜேபி அது ஒன்றும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை. அப்போது இது செல்வாக்கு இல்லைன்னு தெரியுது, நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த திமுகவுடைய அந்த நெரேட்டிவ்க்கு நாம் போய் ஹெல்ப் பண்ணோம்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாஜக எதிர்ப்பை விஜய் பேசினார்னா அது இன்னும் எடுபடும். ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் பாஜக எதிர்ப்பு பேசி அவர் தான் அதுக்கு இது வச்சிருக்கிறாரு, புத்தகம் எடுத்து வச்சிருக்காரு. அப்போ இவர் பேசினாலும் அது பலன் அவருக்கு தான் போகும். ஸோ இதை ரொம்ப நுட்பமாக தான் யோசித்து தான்
எல்லாரும் எவ்வளோ ப்ரோவோக் பண்ணாலும் பாஜகவை நான் வந்து பேச மாட்டேன்னு அமைதியாக இருக்காருன்னா பிகாஸ் இட் இஸ் களத்திலே இல்லாதவங்கன்னு ஒரு வார்த்தையில் சொன்னார் தெரியுங்களா. அதான் பாஜக தான் அதில் மெயினாக பல பேர் நாம் தமிழர்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலி அவர் மென்ஷன் பண்ணது வந்து பாஜகவை தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா திமுக களத்திலே இல்லாத பாஜகவை தான் அடிக்கிறாங்க. பாஜக உள்ளே வந்துடும், தமிழன் உரிமை போயிடும், போர் போர் போர்னு இப்போ போராக இருக்குது முதலமைச்சர் இப்போ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா. ஆக்சுவலாக அவர் வந்து எதிர்க்க வேண்டியது அதிமுகவை தான். அதான் இன்றைக்கி ரியல் ஃபோர்ஸு. அப்படி இல்லைன்னு சொன்னால் தாவேக்காவை எதிர்க்கணும், அது ஒரு வளரும் ஃபோர்ஸு. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இரலவெண்ட்டான சட்டமன்ற தேர்தலுக்கு சம்மந்தமே இல்லாத நாடாளுமன்ற தேர்தல்னால் பாஜகவும் மோடி அவர் விமர்சனம் பண்ணுறாரு திமுகன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்டு. அப்போ இதில் வந்துங்க ரொம்ப விஜய் ரொம்ப புத்திசாலியாக தான் நான் பார்க்குறேங்க. அவர் வந்து எதையுமே எடுத்தங்கவுத்தேன் அப்படிலாம் பண்ணுறதில்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். அதன் விளைவு தான் எல்லாருக்கும் அவர் என்ன சொல்கிறது, அதிகமாக என்ன சொல்கிறாங்க, வாய் திறக்க மாட்டேன்றாரு, பேச மாட்டேன். இப்போ பேசி வம்புல மாட்டிக்கிறத விட பேசி அது தப்பாக போகிறத விட பேசாமல் இருக்கிறது, எப்போ பேசணுமோ அப்போ பேசுறது நல்லது தானே. இப்போ ஒருத்தர் திமுகவுடைய அண்டா நானுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பொது வெளியில் அவரே சொல்லிக்கிறார், நான் சொல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று போகிறாருன்னா கேட்ட சின்னமே ஒதுக்குகிறது தேர்தல் ஆணையம். தாவேக்கா கேட்ட சின்னத்தையே ஒதுக்கி யார் இதற்கு உதவி, அமித்ஷா அப்படி இப்படின்னு அது விஷமத்தனமாக எழுதுறாரு. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாலேயே செய்தியே போட்டாங்க தினத்தந்தியில். ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்காங்க, அதை நாங்கள் தான் முதல்ல சொன்னோன்னு சொல்லிட்டு அந்த செய்தியை எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து எல்லா அரசியல் கட்சியும் ஒரு 10 சின்னம் கொடுக்கணும். இது மட்டும் விதிவிலக்கில்லை, இவங்களும் 10 சின்னம் கொடுத்தாங்க. முதல் சின்னம் விசில் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அவங்களுக்கு வின்றது வந்து அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. வி சென்டிமெண்ட் விஜய்க்கு இருக்குது, எனக்கு அது விக்கிரவாண்டி அப்படி அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ விருகம்பாகத்தில் தான் அவர் நிற்பார்னு வேற சொல்கிறாங்க, புரியுதுங்களா. அப்போ அந்த வி சென்டிமெண்ட்டில் அவங்க விசில் கொடுத்தாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, விசில் வந்து ஒரு ஒரு காமன் ஆக்சசபிளாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் விசில்ன்றது விசில் ப்ளோயர்னு வாங்க, இந்த ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பேர் விசில் ப்ளோயர்னு வாங்க. அப்போ விசில் என்பது ஒரு நல்ல விஷயம். அதே போல் இவர் பிகில்ன்ற ஒரு படத்துலேயும் நடிச்சிருக்காரு. அதே போல் கோட்டுன்ற படத்தில் விசில் போடுன்னு ஒரு பாட்டே போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நல்லா இருக்கும்னு தான் அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஆட்டோவும் கேட்டிருந்தாங்க, கிரிக்கெட் பேட்டும் கேட்டிருந்தாங்க. 10 கேட்டு அதில் 1 கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த அண்டா என்ன சொல்லுதுன்னா, கேட்ட சின்னமே கொடுத்தார்கள். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பாஜக தான் இவங்களுக்கு கேட்டதை கொடுத்துருச்சு அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பாஜக இவர் பின்னால் இருக்குது அப்படின்னா ஏன் ஜனநாயகத்தினை இந்த அடியே அடிக்கிறானுங்க? சென்சார் போர்டில் பராசக்தி கரெக்டாக வந்துடுது, பராசக்தி டீம் மோடியோட பொங்கல் கொண்டாடுது. ஆனால் ஜனநாயகன் அமேசான் மிரட்டிகிட்டு இருக்கான், ஓடிடிக்கு நீ சொன்ன நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்றான். பொருளாதார ரீதியாக தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப சிக்கலில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டில் 27ஆம் தேதி ரிசர்வ் பண்ண தீர்ப்பு சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. 26 ரிப்பப்ளிக் டே 27 சொல்ல போகிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், என்ன தீர்ப்பு வந்தாலும் சாதகமாக வந்தால் இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நிச்சயமாக சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன் அப்படி நான் பேசுகிறேன்னா, ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் மாதிரியான துஷார் மேத்தா போன்ற சீனியர் லீகல் ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சாதாரண படத்துக்கு வராரு. சென்சார் போர்டு வந்து நான் என் வாழ்க்கையில் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அவங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டால் அவங்க அதை இது பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேவி8 போட்டு எங்களை கேட்காம தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் ப்ரோஆக்டிவாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒருபோதும் நடக்காது. கவர்மெண்ட்னால் நம்மளுக்கு தெரியும், லீகல் ஃபார்மாலிட்டிஸு, ரெட் டேப்பிசம் இதெல்லாம் இருக்குது.
ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், 10:30 மணிக்கு தனி நீதிபதி ஆஷா தீர்ப்பு கொடுக்குறாங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆதரவாக. 10 நிமிஷம் கூட இல்லை, அவங்க வந்து ஃபஸ்ட் பெஞ்சுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு போய் அப்பீல் பண்ணுறாங்க. அவங்க அதில் வந்து சரியாக வரலன்னு கொஞ்சம் தயாரிப்புன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேவியேட் போடுறாங்க. இப்போ ஒரு படத்துக்கு பின்னால் இப்படி ஓடினதாக சென்சார் போர்டு எனக்கு தெரிஞ்சு நினைவில் இல்லை. அந்த சென்சார் போர்டுக்கு தலைமை தாங்குகிற அமைச்சர் எல் முருகன் போது அவர் பொங்கல் விழாவில் பராசக்தி டீமை கூப்பிட்டு மோடியும் கூப்பிட்டு அங்கே விழா நடத்துகிற போது கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய கடைசி படத்தை வரவிடக்கூடாது, அவருக்கு தண்டிக்கணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு. நான் தொடர்ந்து சொல்கிறேன், விஜய் வரணும், விஜய் வந்து நம்ம கூட்டணிக்கு உதவணும், திமுகவை வீழ்த்த அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணோன்னு விரும்பியது உண்மைதான். ஆனால் இவர் வந்து அதை வந்து ரொம்ப உறுதியாக அதை வந்து மறுத்துட்டதால, அவர் கொள்கையில் உறுதியாக நின்றுட்டதால இப்போ நடக்கிறது அவருக்கு பழிவாங்கும் தான், படலம் தான். அதனால் அதை வந்து ஏதோ பிஜேபி வந்து அவர் கையை முறுக்குறாங்க, சிபிஐ விசாரணையை பயன்படுத்துகிறாங்க, இப்போ வந்து ஜான் ஆரோக்கியராஜை கூப்பிட போகிறாங்க, என்னென்ன கதைகளை உருவாக்குறாங்க. பட் விஜய் பொறுத்தவரையில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவருடைய அமைதியே இவங்களெல்லாம் காலி பண்ணுது. ஸோ எனக்கு என்னவோ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் தோணலை. அதாவது அவர் வந்து எத்தனை கூட்டம் பேச போகிறாரு, எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, இதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவரை மாற்றத்தின் பிரதிநிதியாக மக்கள் ஏற்கனவே பார்க்க தொடங்கிட்டாங்க. நிச்சயமாக அவங்க தேர்தலில் தங்களுடைய அந்த முடிவை பிரதிபலிப்பார்கள். அவர் போகிறாரோ அந்த ஊரில் பிரச்சாரம் பண்ணுறாரோ இல்லையோ வேற விஷயம். அடுத்தது என்னென்னா, இந்த கூட்டணிகளில் 2 பேர் மேலே எனக்கு இன்னும் டவுட் இருக்குது. யார் சார் அந்த 2 அன்செட்டில்டு, அதாவது காங்கிரஸ் அண்ட் விசிகா. எல்லாரும் அதெல்லாம் இல்லைங்க அவங்கெல்லாம் செட்டில்ன்றீங்க, இல்லை செட்டில் ஆகலை. ஏன்னா சமீபத்தில் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பொது வெளியில் வர்றதில்லை. அவர் வந்து டிஸ்க்ரீட் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. எப்போத்துலேருந்துன்னா பாமகவை சேர்க்கறத பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு திமுக பாமக தலைவர் ராமதாஸ் கிட்ட எல்லாம் பேசி முடித்து கையெழுத்து போடுற வரைக்கும் அமைதியாக இவரை டார்க்கில் வச்சுட்டு இவரை கான்ஃபிடென்ஸில் எடுக்காமல் விசிகாவை முடித்த பிறகு கேட்டாங்க. அது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவர் உடனே பொது வெளியில் வந்து சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் வெளியே வரல. பாருங்கள், 15 வருஷமாக ஒரு கொள்கையோடு விசிகா இருக்குது. மதவாத பாஜகவோடும் ஜாதியவாதம் பேசும் பாமகவோடும் அவங்க 2 பேரும் இருக்கிற கூட்டணியில் விசிகா இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இது இவ்வளோ தெரிஞ்சும் அவரை முதல்ல கான்ஃபிடென்ஸில் எடுத்துருக்கணும்ல. நீங்கள் போய் பேசுகிறதுக்கு முன்னால் நீங்கள் பிளான் பி ரெடி பண்ணீங்க, காங்கிரஸ் போனால் என்ன. ஆனால் இன்றைக்கி எல்லாமே சிக்கலில் வந்து மாட்டிக்கிச்சு இல்லை. பாவம் ஐயாவும் காத்துட்ருக்கிறார் வாசலில். திருமாவளவன் அவர் ரீட்ரேட் பண்ணிட்டார், எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு. இது மட்டும் ஒரு காரணமாக பார்க்கல நான் விசிக்கு அன்செட்டில்டாக இருக்கிறதுக்கு. இன்னொன்று நம்பர் ஆஃப் சீட்ஸு. போன முறை எதையோ சொல்லி நிர்பந்தம் பாஜக உள்ள நுழைஞ்சிரும் வந்துடுச்சு, மூடிப்புண்டியை தாண்டிடுச்சுன்னெலாம் பூச்சாண்டி காமிச்சு கம்யூனிஸ்ட்டுகள் விசிகா எல்லாரையும் சைஸ் பண்ணிங்க. ஒரு காலத்தில் 20 சீட்லாம் நின்று இருக்காங்க அவங்க, எல்லாரையும் 6 நிறுத்தி விட்டீங்க. அப்போ இந்த முறை 3 பேருமே அதுக்கு ஒத்துக்க போகிறதில்ல. அவங்க எந்த அளவுக்கு அதை எதிர்ப்பை காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது கம்யூனிஸ்ட்டுகள். ஆனால் விசிகா வந்து அதில் தெளிவாக இருப்பாங்க. நான் 10க்கு குறையாமல் அவங்க வந்து வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த 2 பிரச்சனை தீர்ந்தால் தான் நான் வந்து டிஎம்கேல அவங்க செட்டில்டுன்னு நான் சொல்லுவேன். அதே போல் காங்கிரஸில் வந்துங்க என்னென்னா, டெல்லியில் கூப்பிட்டாரு, ராகுல் காந்தி பேசிட்டாரு, எல்லாரையும் வாயை மூடிட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, கூட்டணி குறித்த முடிவுகளை தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவும் தலைவர் ராகுல் காந்தியும் எடுப்பார்கள், அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் என்றார். நீங்கள் நல்லா யோசிங்க, கூட்டணியை பற்றி முடிவு இனிமேல் தான் எடுக்கணுமா? 9.5 வருஷமாக கூட்டணியில் இருக்கீங்க. இல்லை, இந்த தேர்தலில் எத்தனை சீட்டு எந்த இடம்ன்றதை இனிமேல் கூட்டணி விவரங்களைன்னு சொல்லியிருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப நல்லா கூர்மையாக கவனிக்கணும்.
கூட்டணி பற்றி முடிவு, கூட்டணி விவரங்களை அவங்க பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு அதில் ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி பற்றி முடிவு, யாரும் எதுவும் வெளியே பேசக்கூடாதுன்னா இதுலேயே சிக்கல் இருக்குங்க. அடுத்தது, எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன் காங்கிரஸ் சோர்சஸ்லேருந்து என்னென்னா, ராகுல் காந்தி 2 விஷயத்தில் இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக இருக்கிறாராம். ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நட்பு, அதெல்லாம் லீவ் அலோன். கட்சி ஏன் 58 வருஷமாக தேஞ்சிக்கிட்டு இருக்குது? அண்டை மாநிலமான தெலுங்கானாவில், கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராலெல்லாம் கட்சி தோல்வியை சந்தித்து படுதோல்விக்கு ஆளாகி மீண்டு வருது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகிறீங்க? ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கி ஒரு 10 சீட்டு 20 சீட்டில் ஏன் அடங்குறீங்க அப்படின்றத அவர் ரொம்ப ப்ரோபிங்காக கேட்டிருக்காரு. அடுத்தது என்னென்னா, இந்த முறை 40 சீட்டுக்கு கம்மியாக ஒத்துக்கூடாது. அதே போல் குறைந்தது 3 அமைச்சர்களாவது டிஎம்கே மினிஸ்ட்ரியில் பங்கு கொடுக்கணும். இந்த 2ல் நோ காம்ப்ரமைஸ். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க நம்மலாம் ஆட்சி அமைக்கும்போது மத்தியில் டிபார்ட்மெண்ட் வைஸ் சண்டை போட்டு வாங்குறாங்க. இந்த துறை தான் வேணும், அந்த துறை தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணியில் அமைச்சரவை பதவி கொடுக்க மாட்டோம் நமக்கு அப்படின்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த 2 விஷயத்தில் காங்கிரஸ் ரீகன்சைல் ஆகுமா ஆகாதான் நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆகலை இன்னை வரைக்கும். ஆனாலும் ஆகலைனாலும் கட்சி 2ஆக உடையும். இப்போ செயற்குழு போட்டார். ஆமாம், செயற்குழு போட்டார் இல்லைங்களா? டெல்லிக்கு போயிட்டு 30 பேர் கலந்துக்கல செயற்குழுவில், செல்வ பெருந்தை கூட்டினதில். 30 பேரில் முக்கியமான 2-3 பேர் நான் சொல்கிறேன். கேஎஸ் அழகிரி, அதே போல் ஜோதிமணி கரூர் எம்பி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர். இப்போ அங்கேயும் சிக்கல் இருக்குங்க. அதனால் கூட்டணி விஷயத்தில் விஜய் தனித்து விடப்பட்டார். விஜய் நேற்று செங்கோட்டையன் பேசினார, எங்ககிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இது என்னடா புது கூத்துன்னு. ஸோ காங்கிரஸும் அன்செட்டில்டாக தாங்க இருக்குது. அதே போல் விசிகாவும் அன்செட்டில்டாக இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி வராங்கன்னு வச்சிங்களா, ஒரு கற்பனை, தாவேக்காவுக்கு வராங்கன்னு வச்சுங்க, கேம் இஸ் ஓவர். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தாவேக்காவும் காங்கிரஸும், அதே காங்கிரஸும் விசிகாவும் தாவேக்கா கூட வந்துட்டாங்கன்னா ஃபினிஷ்டு. அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சித்தப்பான்னு ஒரு சொல்லுவாங்களே, அது அத்தைக்கு மீசை முளைத்தால் இப்போ சொல்ல முடியாது. நான் தான் சொல்கிறேன்னே, இது நடந்தால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் பத்திரிகை ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அப்படியே உருக்கு மாதிரி இருக்குது, எல்லாம் செட்டில் அப்படின்னா, ஏங்க போகிறவன் வரவன்லாம் வந்தால் தூக்கி கட்சியில் போட்டுக்கிறீங்க? சேல்ஸ் மாதிரி இந்த க்ளோசர் எண்ட் ஆஃப் தி இயர் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவாக இருந்த ஒரு 8 வாட்டி, ஒரு வாட்டி இதில் இருந்தார் சத்தியமங்கலத்தில் 9 முறை எம்எல்ஏ. செங்கோட்டையன் தாவேக்கா வரப்போகிறாருன்னு சேகர் பாபு அமிச்சு எந்த அளவுக்கு ப்ளீட் பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு தகவல், சேகர் பாபு ஃபோனில் ஸ்டாலினே செங்கோட்டையன்கிட்ட பேசியிருக்கார், வாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலான்னு. அந்த அளவுக்கு செங்கோட்டையனுக்கும் திமுகக்கும் எவ்வளோ பகை தெரியும் இல்லை? ஜெயலலிதாவுக்கு அந்த அசம்பாவிதம் சட்டமன்றம் நடக்கும்போது கலைஞரை தாக்க புஸ்தகத்தை தூக்கி போட்டது செங்கோட்டையன் தான். ஸோ செங்கோட்டையன் கூட எங்களுக்கு வந்தால் பரவாயில்ல. வைத்தியலிங்கம் அவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்க, என்ன திமுகவை எதிர்த்துருக்காங்க. ஸோ அதனால் யாரை ஒன்றா சேர்த்துக்கோனால அப்போ நீங்கள் அந்தளவுக்கு வீக்காக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ திமுக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அவங்களுக்கு ரொம்ப டெஸ்பரேஷன் இருக்குது. அதனால் இன்றைக்கி அவங்க இந்த 2 பேர், இந்த பேர்னா பாஜக என்டிஏ கூட்டணி கூட்டம் போடுறது, சேர்றது, அதிகமாக கூட்டம் செய்யறதுலாம் யாருக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா அது திமுகவுக்கு தான் பாதிப்பு, தாவேக்காவுக்கு இல்லை. நன்றி சார்.